மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம், ஓஹோன்னு இருக்கும். ஆரம்பத்தில் புதன் 3ஆம் இடத்துல வலிமையாக சூரியனோடு சேர்ந்து ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். 4ஆம் இடத்துல உச்சமாகும்போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்துடும். உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருந்து உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கிரனும் சனியும் ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ஆகவே எல்லாத்துலேயும் இப்போது பெரிய அளவில் நல்லாயிருக்கும். வீடு வாங்கணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்கும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், வீடு சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் இதுவரைக்கும் நல்லா இல்லாதவங்க, அதாவது ஒரு நிலையில் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், வீடு கட்ட ஆரம்பித்தேன், அப்படி முடியல, வீட்டுக்கான அப்ரூவல், கடன் அப்ரூவல் கிடைக்கல, இந்த மாதிரி சொந்த வீட்டு ஆசைகளே இப்போது அப்படியே கடன்னு மனசில் வரக்கூடிய, எதிலும் நிறைவாக இருக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்திலிருந்தே மிதுன ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக தீரும். இன்னொரு 6 மாதத்திற்கு உங்களுக்கு நல்ல விதமான கோலாகல மாதங்கள்னு சொல்லிடுவேன். அடுத்து அவர் சனி கூடையும் ராகு கூடையும் இன்னொரு 6 மாதம் கழித்து இந்த ராசிநாதன் புதன் சேர்ற வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலன்கள் எதுவுமே இருக்காது. ஆகவே மிதுன ராசிக்காரர் ராசிநாதன் உச்சம் அடைகிறதுன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை 11 மாதம் 10 மாதத்துக்கு ஒரு மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்க, ராசிநாதன் உச்சத்தை அடைந்து குருவின் பார்வையிலும் இருக்கிறார். பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவோம். எல்லாமே நினைத்த மாதிரி கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வேலை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், விவசாயம் நன்றாக இருக்கும். எதில் எந்தெந்த அமைப்பில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மனசை இதுவரைக்கும் போட்டு அழுத்தி கொண்டு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க. ஆரோக்கிய குறைவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்கும். காதலன் காதலி அமைப்புகள் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் பிரேக்கப் ஆகிடணும்னு நினச்ச காதல்லாம் இப்போது திரும்பி வரக்கூடிய அமைப்புகள். ஒருவரை ஒருவர் பொறுத்து போகக்கூடிய அமைப்புகள். மிதுன ராசிக்கு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லுவேன். ராசிநாதன் உச்சம் என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே எதிலும் நன்மைகள் அப்படியே இருக்கக்கூடிய அமைப்பு. மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகே ஆரம்பிச்சிருது. இதிலிருந்து ஒரு 6 மாத காலத்திற்கு எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே தொட்டது தொடங்கக்கூடிய வியாபாரம், தொழில், வேலை போன்ற அனைத்து அமைப்புகளும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க 2024 செப்டம்பர் மாதம்.